ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த மிரர் ஒர்க் வந்து நம்ம ஆரி நெல் வச்சு செய்யாமல் எப்படி நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே வந்து எப்படி இந்த மிரர் ஒர்க் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிரர் ஒர்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மிரர் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1/2 hour கழித்து அதுக்கப்புறமா வந்து இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா மிரர் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்லேயோ குர்த்திலேயோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக கிராண்டாக தெரியும். டக்குன்னு இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிடலாம். நெக்லைன் சுற்றி மிரர் ஓட்டிட்டு அந்த மிரர் சுற்றி நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறீங்க. ஸோ இப்படி தான் வந்திருக்கு அதோட ரிசல்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான மிரரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து நம்ம ஒரு செக்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இது வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர்லேருந்து விலகிரும். அதனால் கொஞ்சம் சென்டர்லேயே போடுங்க. அதனால் ஒன்றும் இது இல்லை. நம்மளுக்கு வந்து ஃபைனல் லுக்கில் வந்து கண்டிப்பாக மிரர் வந்து நல்லா தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சென்டர்லேயே அதை வந்து போடுங்க, அந்த அந்த பாக்ஸ் மாதிரி போடுறத. இப்போ இது போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த பாக்ஸ் அந்த இதுக்கு சென்டர்லேருந்து திருப்பி க்ராஸாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுற மாதிரி போடணும். இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, மிரர் வந்து சின்ன மிரராக இருந்தாலும் சரி, இந்த ஒர்க் வந்து அதை சுற்றி நான் ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வரும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெரிய ஒர்க்காக கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லா சைடும் போட்டுக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து மிரர் ஒர்க் நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டிருக்கோம்ல, அதை தவிர்த்து நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கும். ஸோ மிரர் ஒர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸாக போட வேண்டியது. இது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சைடும் அந்த செக்ஸ் மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு அவுட்டர் லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நீடில் வந்து எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து நீடில் விட்டு அப்படியே அந்த கிளாத்தில் அந்த ரவுண்டில் கரெக்டாக வர மாதிரி, இதுக்கு தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்படி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து மேலே போட்டு விடுங்க நூலை. இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இது ஃபுல்லாக நீங்கள் ரவுண்டாக போட்டுட்டு வரப்போ அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கிளம்ஸியாக இருக்கிற அந்த த்ரெட்டெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஃப்ரேம் மாதிரி மாறிடும். கரெக்டாக அந்த ஃபுல் த்ரெட்டுக்குள்ளேயும் விட்டுட்டு திருப்பி கிளாத்தில் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். மேலே வந்து நூலை போடணும் இந்த மாதிரி. இப்போ ஷேப் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதே ஷேப்பில் அழகாக வந்துடும். ரொம்ப கேப்பாக போடாமல் கொஞ்சம் பக்கத்தில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நீட்டாக போடலாம். அந்த ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பர்ஃபெக்டாக வரலாம்.
அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் அந்த பேஸ் போட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி வேறு கலர் த்ரெட் வச்சு நான் வந்து பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட, பட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறீங்க. ஆனால் நூலை வந்து அதில் நீங்கள் மேலே போட்டிங்களே, இதில் வந்து சைடில் வச்சுருக்கணும் நூலை. இந்த பார்த்தீங்களா, அந்த கையில் பிடிச்சிக்கணும் அந்த நூலை. பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதை அப்படியே கீழே குத்தி எடுத்துருங்க. நூலை வந்து அது பக்கத்தில் இருந்து ஊசி எடுக்கணும். எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்டு நூலை வந்து இந்த பக்கமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயும் அதே மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டில் வந்து நான் டாட்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த டாட்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சேம் அதே தான், அதே ப்ரொசீஜர் தான் இது ஃபுல்லாமே போட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து நூலை வந்து அந்த பக்கத்தில் விட்டுட்டு கரெக்டாக அந்த டாட்டில் குத்தி எடுத்து இந்த மாதிரி எடுத்து கீழே குத்தி விட்டுருங்க. இப்போ இது ஃபுல்லாமே நான் இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. லாங்காக அப்புறமா ஷார்ட்டாக வந்து கோடு மாதிரி போட்டுட்டு அதில் ஃபுல்லாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதில் ஃபுல்லாமே வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக போடுறது தான். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக அந்த மிரரை சுற்றியும் நீங்கள் ரவுண்டாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போது அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நான் சேம் கலர்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் போர்ஷனில் போட்டு பாருங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 4 மிரர் ஒர்க்கையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.